பேரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுல் முஜ்தபா கண்மணியம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்தார்களே, புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே அல்லாஹ் ரப்புனுடைய அருளும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து விடைபெறும்போது பரிசுத்த மூமின்களாக அல்லாஹுவை சென்றடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு, ஈமான் சலாமத்தோடு, இஃபத் சிஹத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், மோசமான வியாதிகள், இது போன்ற வேதனைகள், சோதனைகள் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்கள், திக்ருகள், அவுராதுகள், சலவாத்துகள், எல்லா அமல்களையும் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியோர்களே, புனிதம் வாய்ந்த துல்ஹஜ் மாதம், அம்மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் குழுமியிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் ஹிஜ்ரி ஆண்டு நிறைவடைய போகிறது. 1445 அந்த ஹிஜ்ரி ஆண்டு அல்லாஹ் நாடினால் இன்றோடு நிறைவடைந்து நாளை மாலை மக்ரிபுக்கு பின்னாலே முஹர்ரம் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முஹர்ரம் பிறை தென்பட்டால் ஹிஜ்ரி புத்தாண்டு தொடங்கிவிடும். 1446 அந்த ஹிஜ்ரி புத்தாண்டு தொடங்கிவிடும். காலம் வெகு வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது, கடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட வயது என்று ஒன்று இருக்கிறது நமக்கு. அந்த நிர்ணயிக்கப்பட்ட வயதிலே நமக்கான அந்த ஆண்டுகள் குறைந்தவாறு இருக்கின்றன. எஞ்சிய ஆண்டுகளிலே, ஆயுளிலே நிறைய நல்ல அமல்கள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாவங்களிலிருந்தும் குற்றச் செயல்களிலிருந்தும் பிறருக்கு துன்பங்கள் தருவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அன்பான பெருமக்களே, முஹர்ரம் மாதம் பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசியிருக்கிறான். 9 அத்தியாயம் 36 வசனம், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதங்களிலே கண்ணியம் வாய்ந்த மாதங்கள் இருக்கின்றன. அந்த கண்ணியம் வாய்ந்த மாதங்களிலே முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இந்த மாதம் பிறந்ததற்கு பின்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எக்காலம் முக்காலமும் நாம் யாருக்கும் எந்த அநீதமும் செய்யக்கூடாது, வஞ்சகம் பண்ணக்கூடாது. குறிப்பாக முஹர்ரம் மாதம் தோன்றிவிட்டால் ஃபலா ததுலிமு ஃபீஹின்ன அஹதா, யாரும் யாருக்கும் எந்த அநீதமும் விளைவிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது புனிதமான மாதம், கண்ணியமிகு மாதம். அந்த மாதத்திலே கட்டுப்பாடாக வாழுங்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகிறான். எனவே முஹர்ரம் புத்தாண்டு தொடங்கிவிட்டால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சொல்லிலோ, செயலிலோ, அணுகுமுறைகளிலோ யாருக்கும் எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, அநீதம் இழைத்து விடக்கூடாது. இந்த வசனம் அக்காலத்துக்கும் மட்டுமன்று எக்காலத்துக்கும் உரியதாகும்.
எந்த காலத்திலேயும் யாருக்கும் யாரும் அநீதம் இழைக்கக்கூடாது என்கின்ற அந்த அறிவுரை அன்பான பெருமக்களே எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் இடையிடையே போர் செய்து கொள்வார்கள். தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகங்களை தீர்த்து கொள்வார்கள். விரோதம் குரோதங்கள், நாட்டுக்கு நாடு, சமுதாயத்துக்கு சமுதாயம், சண்டைகள் நடைபெற்றவாறு இருக்கும், போர்கள் நடைபெற்றவாறு இருக்கும். ஆனால் இந்த 4 மாதங்களில், குறிப்பாக முஹர்ரம் மாதத்திலே அந்த போரும் செய்ய மாட்டார்கள். எல்லோரும் இணக்கமாகவே இருப்பார்கள், மனித நேயத்துடனே இருப்பார்கள். அது அன்றைய அரபுலகிலே பிரபல்யமான ஒன்றாக இருந்தது. அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றி வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் பற்றி ஹதீஸில் எப்படி வந்திருக்கிறது? ஷஹுருல்லாஹில் முஹர்ரம் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதம், கண்ணியம் வாய்ந்த மாதம் என்று. எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதங்கள் தான் என்றாலும் ஹதீஸில் இந்த மாதம் பற்றி பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய மாதம் என்று. அல்லாஹோடு இந்த மாதம் இணைக்கப்படுகிறது என்றால் இந்த மாதத்திற்கான மரியாதையை, கண்ணியத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் கண்ணியமானவன், மகா பெரியவன், மகத்துவமானவன். அவனோடு இணைக்கப்படுகிறது என்றால் இந்த மாதத்தின் அருமை பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக படைப்புகளிலே எந்த படைப்புகள் அல்லாஹோடு இணைக்கப்படுகிறதோ அவற்றுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் இருக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை. மக்காவிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற அந்த காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவை பற்றி காபத்துல்லா என்று மட்டும் சொல்லவில்லை, பைத்துல்லா என்று கூறுகிறார்கள், இறை இல்லம் என்று கூறுகிறார்கள். அந்த பைத்தை அல்லாஹோடு இணைத்து கூறுகிறார்கள். என்ன காரணம்? இந்த உலகத்தில் எத்தனை மாளிகைகள் இருந்தாலும் கூட, கோபுரங்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் விட ஒரு உயர்ந்த இல்லமாக அந்த இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்திற்கு ஈடாக எந்த ஒரு மாளிகையும் இருக்க முடியாது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் பைத்துல்லா. இறைமறை பற்றி குர்ஆனிலே காணப்படுவதாவது கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹோடு இந்த கலாம் இணைக்கப்படுகிறது, பொருத்தப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய இந்த பேச்சுக்கு நிகராக எந்த ஒரு பேச்சும் இருக்க முடியாது. உலகிலே யார் யாரோ கூடி கூடி பேசிக்கொண்டிருக்கலாம், அல்லாத விஷயங்களை விட்டு நல்ல விஷயங்களே பேசிக்கொண்டிருக்கலாம். என்ன நல்ல விஷயங்கள் பேசினாலும் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு இருக்கிறதே, அந்த பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கனப்பரிமாணமும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கலாமுல்லா. அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே நாக்கத்துல்லா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஒட்டகை இருந்தது. அந்த ஒட்டகையை பற்றி குறிப்பிடும்போது நாக்கத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகை என்று குர்ஆனிலே வஷம்சி வதுஹாவிலே எடுத்துரைத்திருக்கிறான். என்ன காரணம்? அந்த ஒட்டகை மூலமாக நிறைய அற்புதங்கள் விளைந்தன. அது ஒரு தனி வரலாறு. எனவே லட்சக்கணக்கான ஒட்டகைகளுக்கு மத்தியிலே அந்த ஒட்டகைக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாக அல்லாஹ் நாக்கத்தல்லா, அல்லாஹுடைய ஒட்டகை என்று குறிப்பிட்டிருக்கிறான். இந்த வரிசையில் தான் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இம்மாதம் குறித்து எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிற போது அஃதுலு சியாமி பாத ரமதான் ஷஹுருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள். இது ரமதானுக்கு பின்னாலே நாம் கடைபிடிக்கின்ற சிறப்பு வாய்ந்த நோன்பு எதுவென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய புனித மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் கடைபிடிக்கின்ற நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நவின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே 1163ஆம் ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஷஹுருல்லா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 12 மாதங்களும் அது அல்லாஹுடைய மாதங்கள் தான், சிந்தித்தும் சந்தேகமில்லை. என்றாலும் இந்த மாதத்தினுடைய அருமையை, பெருமையை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் கட்டுப்பாடாக வாழ வேண்டும். சொல்லால், செயலால், அணுகுமுறையால்
என்பதற்காக வேண்டிய இவ்வளவு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நண்பர் வினா தொடுத்தார், யார் ரசூலல்லாஹ், புனித ரமதானுக்கு பின்னாலே நான் எந்த மாதத்திலே நோன்பு நோற்பது சிறப்பு வாய்ந்தது என்று அவர் கேள்வி கேட்டார். ஐயு ஷஹரின். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுரைத்தார்கள், ஃபஅமரனி அன் அசூம பாத ஷஹரி ரமதான், ரமதான் மாதத்திற்கு பின்னாலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு வாய்ந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் நோன்பு நோற்பதாக இருந்தால் முஹர்ரம் மாதத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள். அது ஷஹருல்லாவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் பலருக்கும் தௌபா செய்து மன்னிப்பு வழங்கியிருக்கிறான். அந்த மாதத்திலே தங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு யார் வேண்டினார்களோ கெஞ்சினார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தௌபா செய்திருக்கிறான், பாவ மன்னிப்பு வழங்கியிருக்கிறான். ஒரு கூட்டத்திற்கும் தந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்திற்கு. அதே போன்றுதான் யதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகர, கியாம நாள் பரிபந்தம் வரை யார் யாரெல்லாம் அந்த புனித மாதத்திலே தௌபா செய்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்கின்ற நற்செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் நாளை இரவு மக்ரிபுக்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் 29 பிறைகள் நிறைவு பெற்று முஹர்ரம் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தென்பட்டு விட்டால் நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும். இந்த மாதம் எந்த வகையிலெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அவர்கள் பிரிகின்ற வரை இஸ்லாமிய ஆண்டு என்று எந்த ஆண்டும் இருக்கவில்லை. அந்தந்த காலத்தில் என்ன சம்பவங்கள் நடைபெறுமோ அந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கிடப்பட்டு கொண்டிருந்தது. உதாரணமாக ஆமுல் ஃபீல், யானை ஆண்டெல்லாம் சொல்லப்பட்டது. காரணம், யானை படை புனித காபத்துல்லாவை தாக்க வந்த அந்த காலகட்டம் இருக்கிறதே, அது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஆமுல் ஃபீல். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு துணைவி இவ்வுலகிலிருந்து விடை பெற்றார்கள் அல்லவா, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று வர்ணிக்கப்பட்டது. இப்படி அந்தந்த காலத்திலே ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குமானால் அந்த சம்பவங்கள் அந்த நிகழ்வுகளை மையமாக வைத்து அந்த ஆண்டு கணக்கிடப்பட்டு கொண்டிருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளிலே இவ்வாறு தான் கணக்கிடப்பட்டு கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள், ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள். அப்படி பொறுப்பேற்கிற போது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்திருந்தது. விரிவடைந்திருந்த அந்த காலகட்டத்தில் அவ்வப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் கடிதங்கள் அனுப்புவார்கள். அந்த கடிதங்கள் வாயிலாக அரசாங்க கட்டளைகளை வெளிப்படுத்துவார்கள். உங்களுடைய மாகாணங்களிலே, உங்களுடைய பிரதேசங்களிலே ஷரியத்துடைய சட்டங்களை நீங்கள் இவ்வாறெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கவர்மெண்ட் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கடந்தோடிவிட்டன. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அவர்களுக்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் ஆண்டுகள் இதெல்லாம். அப்போதுதான் அங்கே அன்பான பெருமக்களே அந்த ஆண்டு கணக்கு என்பது இல்லாமல் இருந்தது, தேதி கணக்கு என்பதும் இல்லாமல் இருந்தது. பொதுவாக மட்டும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதனால் அந்த மாகாண கவர்னர்கள், ஆட்சியர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஹலீஃபா அவர்கள் பல்வேறுபட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள், மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். ஷாபான் மாதம், சஃபர் மாதம் என்றெல்லாம் மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். எந்த ஆண்டினுடைய மாதம் என்பது விளங்காமல் இருந்தது. வருடக்கணக்கு வேண்டுமா இல்லையா? இப்போது நாம் வருடக்கணக்கை வைத்துத்தானே நாம் தேதியை நிர்ணயம் செய்கிறோம். 2024, 1445 என்று நாம் இறுதி செய்கிறோம், முடிவு செய்கிறோம். அப்போது அந்த வருடக்கணக்கு இருக்கவில்லை, மாத கணக்கு இருந்தது. எனவே ஷாபான் என்கின்ற மாதம் இருந்தது, ஆனால் வருடம் இல்லை. மாகாண கவர்னர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. இந்த மாதம் எந்த வருடத்து மாதம்? கடந்துவிட்ட வருடத்தினுடைய ஷாபான் மாதமா, நிகழும் ஆண்டினுடைய ஷாபானா,
வரும் ஆண்டினுடைய ஷாபானா. இந்த குழப்பம் நிலவிய போதுதான் அபு முசல் அஷரி ரதியல்லாஹு அவர்கள் போன்ற சத்திய தோழர்கள், அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் அலங்கரித்து கொண்டிருந்தவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். எத்தியனா மின்க குத்துபுன் லைஸ ஃபீஹா தாரீஹ், தாரீஹ் இல்லாத, தேதி இல்லாத கடிதங்கள் ஹலீஃபா அவர்களே உங்களிடமிருந்து எங்களுக்கு வந்தவாறு இருக்கிற தேதி வேண்டுமே, எந்த வருடம் எந்த தேதி என்கின்ற ஒரு மதிப்பீடு வேண்டுமே என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போதான் சுதாரிக்கிறார்கள். அவ்வளவு காலமாக இஸ்லாத்தை பரப்ப, இஸ்லாத்தை பாதுகாக்க, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பரப்புரை செய்ய, இது போன்ற சமுதாய பணிகளிலே, மார்க்க பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த, அதிலேயே மூழ்கி போயிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த லெட்டர் இருக்கிறதே அது ஒரு முக்கியமான லெட்டராக தென்பட்டது. சத்திய சஹாபிகளை அழைத்தார்கள். நாம் ஏதாவது ஒரு வருடத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும், எந்த வருடத்தின் நிர்ணயம் செய்யலாம் என்று சத்திய சஹாபிகளை அழைத்து ஆலோசனை கேட்டார்கள். எல்லாம் ஆலோசனை அடிப்படையில் தான் நடைபெறும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் மஷூரா நடைபெற்றிருக்கிறது. 4 குலஃபா உள்ளிட்ட அடுத்தடுத்த அந்த இஸ்லாமியர்கள் ஆட்சியாளர்கள் காலகட்டத்திலேயுமே மஷூரா நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ மஷூராக்களுக்கு மத்தியில் தான் நாம் சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம். அந்த தீர்மானங்களில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, இறை பொருத்தம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படி மஷூரா செய்தபோது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா செய்தபோது சத்திய சஹாபிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை மையமாக வைத்து நாம் வருட கணக்கை நிர்ணயம் செய்யலாம் என்று கூறுகிறார்கள். எந்த ஆண்டு எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் ஜனித்தார்களோ அந்த ஆண்டை நாம் கணக்கில் ஏற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதில் உடன்பாடு ஏற்படாததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இது கிறித்துவர்களுடைய நடைமுறை. கிறித்துவர்கள் என்ன செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிறப்பை மையமாக வைத்து அந்த ஈசவி ஆண்டு, ஆங்கில ஆண்டை அவர்கள் நிர்ணயித்திருக்கிற காரணத்தினாலே, இது கிறித்துவர்களுடைய தழுவலாக இருக்கிற காரணத்தினாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பிற சமுதாயத்தோடு நீங்கள் ஒப்பாகக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த சமுதாயத்தோடு நாம் ஒப்பாகக்கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒருவர் ஒரு சமுதாயத்தோடு இணைந்து போகிறார் என்றால், இணைவது என்றால் என்ன அர்த்தம், அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்கள் அடிப்படையில் வாழ்கிறார் என்றால் அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் நாம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பரிமாறிக்கொள்கிறோம். அந்நியர்கள், முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள், யகூதிகள், நசாராக்கள், அவர்களிடத்தில் சில கொள்கைகள், கோட்பாடுகள், ஐதீகங்கள் இருக்கும். அந்த ஐதீகங்களை நாம் பின்பற்றவே கூடாது. இஸ்லாத்திற்கென்று, ஷரியத்திற்கென்று தனி கோட்பாடுகள் இருக்கின்றன, வழிபாடுகள் இருக்கின்றன. அந்த பாட்டையில் தான் நாம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால்தான், உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், பட்டாசு வெடிக்காதீர்கள் நாம் கூறுகிறோம். மையத்தை தூக்கி செல்லும் போதும் பட்டாசு வெடிப்பார்கள். அதே போன்று கல்யாணம் காட்சிகளின் போதும் பட்டாசு வெடிப்பார்கள். இது பிற மத கலாச்சாரம். எனவே அந்த கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று நாம் பேசுகின்றோம். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில். இது போன்று பல விஷயங்கள் இருக்கிறது, நாமே யோசித்துக் கொள்ளலாம். அன்பான பெருமக்களே, இது கிறித்துவர்களுடைய தழுவலாக இருக்கிற காரணத்தினாலே நபியின் பிறப்பை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், அன்றைய காலகட்டத்தில் அதில் மிகவும் உஷாராக இருந்தார்கள். புகாரி ஷரீஃபிலே காணப்படுகிற ஒரு விஷயம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு சென்று கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு மரத்தை பார்க்கிறார்கள், தாத்து அன்வாத், இலந்தை மரம். அங்கே முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய வாள்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஐதீகம் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த தாத்த அன்பாத் இலந்தை மரத்திலே வாள்களை தொங்கவிட்டு போருக்கு சென்றால் போரில் வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். மரத்திற்கு, என்ற அரச மரத்திற்கு இப்போது மதிப்பு தருவது போன்று அந்த மரத்திற்கு ஒரு பரிமாணத்தை தந்து கொண்டிருந்தார்கள். நண்பர்கள் கேட்டார்கள், யார சொல்ல இது போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்பாடு செய்யுங்களேன், அது ஒரு ராசியான ஒரு மரமாக இருக்குமே, நாங்களும் அந்த மரத்தை கொண்டாடுவோமே என்று சில சஹாபிகள், யார் ரசூலல்லாஹ் இஜஅல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலகும் தாத்து அன்வாத்தின் என்று கேட்டார்கள்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமு கேட்ட கேள்வி போன்றிருக்கிறது. அந்த கௌமு என்ன கேட்டார்கள்? எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். கடவுள் யார்? ஏக இறைவன் தான். அந்த ஏக இறைவனுக்கு அப்பால் நீங்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியது போன்றல்லவா நீங்கள் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் முன்னோர்களுடைய, அதாவது இவர்கள் போன்றோருடைய அந்த கலாச்சாரத்தை, சுன்னத்துகளை நீங்கள் பின்பற்ற பார்க்கிறீர்களா? அது நல்லதல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அது போன்ற ஒரு மரத்திலே தங்களுடைய வாள்களை தொங்கவிட்டால் அதிலே ஒரு ராசி கிடைக்கும், போரிலே வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் அது ஒரு மாயை. அன்பான பெருமக்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்கின்றது. நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், உடுத்துகின்ற உடுப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி அந்நிய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றிவிடவே கூடாது. போஸ்டர்கள் ஒட்டுவது, அந்த போஸ்டர்கள் நடிகர்களுடைய படங்களை கொண்டு வருவது, இதய தெய்வம் என்று வர்ணிப்பது, கீழே நம்முடைய பெயர்களை அதில் பதிவு செய்து கொள்வது, இது யாருடைய கலாச்சாரம்? இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அருமை பெருமக்களே, சகோதரர்களே, இதை தாண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புனித மதீனா வருகை தருகிறார்கள். அங்கே வருகை தந்தபோது யகூதிகளை பார்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே நோன்பு நோக்கிறார்கள். என்ன இந்த நாள் என்று கேட்கிறார்கள். இதான் ஆஷூரா நாள் என்று கூறுகிறார்கள். எதற்காக இந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இந்த நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், நாங்கள் கொண்டாடுகின்ற நாள். காரணம், இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலர்களிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றிக்காக அவர்களே நோன்பு நோற்றார்கள். அவர்கள் இவ்வுலகிலே இருந்து மறைந்து பன்னெடும் காலம் ஆகிவிட்டாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை நாங்கள் பின்பற்றி நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று மதீனத்து யகூதிகள் பதில் உரைத்த போதுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்திய சஹாபியிடத்திலே சொன்னார்கள், ஃபநஹ்னு நஸூமுனஹு ஃபநஹ்னு அஹக்கு அவுலா பி மூசா மின்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த எத்தனையோ கொள்கைகளை நீங்கள் காற்றிலே பறக்க விட்டு விட்டீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொன்ன நாயகம் அவர்கள் நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். இது நல்ல விஷயம் என்கிற அடிப்படையில் நோன்பு நோக்க ஆரம்பித்தது மட்டுமல்ல, அவர்களை நாம் அப்படியே தழுவி நடந்தோம் என்கின்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத, யகூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், சூமு கபலகு அவு பாதகு யௌமா என்று சொன்னார்கள். ஆஷுரா நாளுக்கு முன்போ பின்போ ஒரு நாள் சேர்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். அந்த நாளில் மட்டும் நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்றால் யகூதிகளுடைய அந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்று ஆகக்கூடாது. அதே சமயத்திலே இது உண்மையிலே சுக்ரியா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் அளித்த ஆயிரம் நேமத்துகளுக்கு நாம் சுக்ரியா செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இறை தூதர்களில் உள்ளவர்கள், அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களை பின்பற்றுகிறோம், இறை தூதர்களை பின்பற்றுகிறோம், நோன்பு வையுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்பான பெருமக்களே, நல்ல விஷயங்கள் இருக்கிறது. முன்னோர்கள் சத்திய தூதர்கள் கொண்டு வந்த அந்த நல்ல விஷயங்கள், அதை ஏற்று நடப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது ஒரு யோசனை சொன்னார்கள் சஹாபிகள். இரண்டாம் யோசனை சொன்னார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்களே, அது மிகவும் ஒரு துக்கமான நாள், மாபெரும் ஒரு இழப்புக்குரிய நாள். எனவே அந்த நாளை நாம் ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டாக, அதாவது இஸ்லாத்தினுடைய அந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் கணக்கிடலாம் என்று சொன்னபோது அதிலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த நாள் வரும்போதெல்லாம் நாம் துக்கம் கொண்டாட மனசில் வேதனை ஏற்படும், கைசேதம் ஏற்படும். இன்றுதானே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். அதன் விளைவாக இந்த உலகமே இருட்டானதாக ஆகிவிட்டது என்கின்ற ஒரு கவலை உண்டாகும். எனவே ஆண்டினுடைய ஆண்டினுடைய முதல் நாளே ஒரு துக்க நாளாக இருக்கக்கூடாது. எனவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தையும் நாம் மையமாக வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள்.
மூன்றாவது ஒரு ஆலோசனை சொன்னார்கள் சத்திய சஹாபிகள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ஆம் வயது அகவையிலே அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்ட போது அந்த நபித்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தார்களே, அது ஒரு முக்கியமான வரலாறு. அந்த வரலாற்று நிகழ்வை வைத்து நாம் இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய மாதத்தை கணக்கிடலாமே என்று சொன்னபோது இது ஒரு பொருத்தமான பதிலாகத்தான் இருக்கிறது, ஆலோசனையாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட இது எப்போது வெளிப்பட்டது என்று கேட்டால், அதாவது புனித மக்காவில் இருக்கிற வரை இஸ்லாம் வளரவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருந்தது. ஒரு சிலர் தான், சொற்பமானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். ஆனால் அந்த நபி பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த தாவத் இருக்கிறதே, அது எப்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், ஒரு மறுமலர்ச்சியை பதிய செய்தது என்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மதீனா ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் தான். எனவே அந்த ஹிஜ்ரத் இருக்கிறதே, அதுதான் வரலாற்றிலே சரித்திரத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வை வைத்து நாம் அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து என்ன செய்யலாம்? 4வது விஷயம். முதல் விஷயம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, 2வது விஷயம் அவருடைய இறப்பு, 3வது விஷயம் நுபுவத்து, 4வது விஷயம்தான் ஹிஜ்ரத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புனித மக்கா டு மதீனாவிற்கு எந்த மாதத்திலே ஹிஜ்ரத் புறப்பட்டு சென்றார்களோ அந்த மாதத்தை நாம் மையமாக வைத்து வருடக்கணக்கை தொடங்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அருமை சகோதரர்களே. எனவேதான் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நாம் கூறுகிறோம். நாமெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அல்ல. பல்வேறுபட்ட கஷ்டங்கள், பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. இந்த ஹிஜ்ரத் செய்ய சென்ற அந்த சத்திய சஹாபாக்கள் பட்ட அவஸ்தைகள் இருக்கிறதே, அது சொல்லி மாறாத அன்பான பெருமக்களே. அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை எல்லாம் நாம் ஒருபோதும் மறக்கவே முடியாது. ஆனாலும் கூட அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்றது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது. இன்றைக்கு லட்சக்கணக்கான அல்ல, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகம் பூராவும் விரவி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அந்த ஹிஜ்ரத்தினுடைய சம்பவத்துக்கு பின்னால் தான் மேலும் மேலும் இஸ்லாத்திற்கு வலிமை ஏற்பட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்த உள்நாட்டிலே மட்டும் இஸ்லாத்தை பரப்புரை செய்யவில்லை, அயல் நாடுகளுக்கும் பரப்புரை செய்தார்கள். ரோமாபுரிக்கு இஸ்லாம் சென்று சேர்ந்தது, பாரசீகத்திற்கு சென்று சேர்ந்தது, எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாம் சென்று சேர்ந்து இன்றைக்கும் பாருங்கள் அருமை சகோதரர்களே, நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக இஸ்லாம் ஐரோப்பிய நாடுகளே பரவி கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. காரணம், இன்றைக்கு பலஸ்தீனிலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தாங்கி கொண்டு ஈமானிலே, இஸ்லாத்திலே, தீனிலே இவர்கள் இவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்றால் ஐரோப்பிய நாட்டு மக்கள் சர்ச் பண்ணுகிறார்கள், அப்படி என்னதான் இருக்கிறது இந்த இஸ்லாத்திலே பண்ணி நூற்றுக்கணக்கான பேர் தினமும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுப்பது கிடையாது. காரணம், தடுக்கின்ற அந்த சட்டம் அவர்களிடத்திலே கிடையாது. தெருக்கு தெரு, ஏரியாவுக்கு ஏரியா அங்கே பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியவில்லை, நாம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியவில்லை. ஆனால் நடப்பது உண்மைதான். அனுபவப்பட்டவர் நம்மிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. இந்த வளர்ச்சி எதற்கு பின்னால் ஏற்பட்டது என்று கேட்டால் புனித ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான். எனவே மக்காவிலே இஸ்லாம் சுடர் விட்டது என்றால் அந்த சுடர் பிரகாசமாக ஆகி அந்த பிரகாசம் உலகம் பூராவும் அது வெளிப்பட ஆரம்பித்தது புனித மதீனாவினுடைய அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான். இன்னும் சொல்ல போனால் அன்பான பெருமக்களே, யா ஐயுஹன்னாஸ் யா ஐயுஹன்னாஸ் என்றே அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கி கொண்டிருந்தவன் புனித மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் தான் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த வசனம் இறங்க ஆரம்பித்தது, ஈமான் கொண்டவர்களே என்று. காரணம், அதுவரை சொற்பமாகத்தான் மூமின்கள் இருந்தார்கள். புனித மதீனாவுடைய வருகைக்கு பின்னால் தான் பல்லாயிரக்கணக்கான பேர் மூமின்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்க ஆரம்பித்தான். நீங்கள் ஐவேளை தொழுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் புசிக்காதீர்கள், உங்களுக்கு ஹம்ரு தடையாக இருக்கிறது, சூதாட்டம் தடையாக இருக்கிறது, நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களை யா ஐயுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த வசனங்கள் எல்லாம் இறங்கப்பட்ட காலகட்டம் எப்போது என்று கேட்டால் புனித மதீனாவுடைய ஹிஜ்ரத்தினுடைய அந்த வரலாற்றுக்கு பின்னால் தான். எனவே அன்பான பெருமக்களே, அந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு அழுத்தமான தாக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹிஜ்ரி ஆண்டு நாளை பிறக்கிறது இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் நாடினால் 29 பிறை இன்றோடு நிறைவு பெற்ற கையோடு நாளைக்கு யௌமு ஷக், நாளைக்கு பிறை தென்பட ஆரம்பித்தால் 1446 அந்த ஹிஜ்ரி ஆண்டு தொடங்குகின்ற இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் தந்தல் புரிவானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு புத்தெழுச்சியை ஏற்படுத்துவானா. நாம் கேட்க வேண்டிய துவா, அந்த ஹிஜ்ரியினுடைய அந்த 1ஆம் மாதத்திலே, முஹர்ரம் மாதத்திலே நம்மால் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியுமோ, குறிப்பாக முஹர்ரம் 9ஆம் 10 அல்லது 10ஆம் 11ஆம் நாட்களில் நோன்பு நோற்று நாம் கேட்கிற துவாக்கள் கபூலாகும். காரணம், புனித ரமதானுக்கு பின்னாலே நாம் கடைபிடிக்கின்ற நோன்பில் மிகச் சிறப்பு வாய்ந்த நோன்பு அது முஹர்ரம் நோன்பு என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிற காரணத்தினாலே நாம் வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, அமெரிக்கா வாஷிங்டனில் இது விஷயமாக ஒரு தனி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், சொல்வதற்கு நேரம் இல்லை. அதாவது இன்னும் கொஞ்சம் காலம், இந்த 2024 அல்ல 30ஆம் ஆண்டிலே 25% முஸ்லீம்கள் உருவாகி விடுவார்கள். மொத்த மக்களிலே, உலக மக்களிலே, ஒட்டுமொத்த மக்களிலே 25% மக்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள் என்று அமெரிக்காவிலே வாஷிங்டனிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹிஜ்ரத் தான் என்று அவர்கள் மையப்படுத்துகிறார்கள், காரணம் காட்டுகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். நாம் இந்த தியாகங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் விளங்கி வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோமாக. இந்த தீனுல் இஸ்லாம் பிரகாரம் கடைசி வரை வாழ்ந்து உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ்வை சென்றடைய முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.